எங்கட பிகைன் நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஓமந்தேல இருக்கிற ஒரு வயல். இது பின்னால பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வயல் எல்லாமே வந்து உழுதுருக்கணும். அந்த இடத்தை வந்து ஃபுல்லா ரிவ்யூ பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த பிளேஸ் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க, இப்படி எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீடியோல ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தான் வந்து தெரியும் நாங்க என்னென்ன விஷயங்கள் வந்து கதைக்க போறோம், என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி. வயல் வேலை செய்யறாங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு மோஸ்ட்லி. ஆனா இப்ப வரைக்குமே இந்த வயல் வேலையை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ வீடியோட தொடர்ந்துருங்க. சொல்ல மறந்துட்டேன். அப்படின்னு சொன்னா இந்த பிளேஸுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா வந்து நீங்க ஓமந்தைக்கு நேரே வந்துட்டு அதுல வந்து ஒரு ஓமந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரோட் ஒன்று இருக்குது. அந்த ஒழுங்கால நீங்க நேரே வந்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன தண்டவாளம் ஒன்று இருக்குது. அந்த தண்டவாளத்தடியால கடந்து அப்படியே குடிமனைக்குள்ள வரணுமா, அந்த பக்கமும் போக கூடாது. இப்படி நீங்க நேரே வந்தீங்கன்னு சொன்னா வந்து இங்கால ஒரு ரோட்டு போகும், அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு ரோட்டு போகும். நீங்க அந்த 2 ரோட்லயும் போக தேவையில்லை. அப்படியே நேரே வந்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே தொடர்ந்து நேரே வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் இருக்குது. ஓகே, வாங்க முதல்ல உள்ள போய் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே பாருங்க, இந்த வார வழியில பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அப்ப பக்கத்துல எங்கேயோ வந்து குளம் இருக்குது. அதனாலதான் இந்த தண்ணி ஓடுது. இங்க பாத்தீங்களா? உண்மையா சொல்ல போனா இப்ப வந்து வெயில் காலம். அதால வந்து மழையை நம்பி மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து மழையை நம்பி தான் வயல் விதைப்பாங்க. ஆனா இந்த வெயில் காலத்திலயும் இந்த வயலை வந்து விதைக்கிறாங்க, இதை உழுறாங்கன்னு சொன்னா வந்து கண்டிப்பா பக்கத்துல ஒரு பெரிய குளமோ ஏதாச்சும் ஒரு ஏரி இருக்கும். அதனாலதான் அவங்க அதை நம்பித்தான் இதை வந்து விதைப்பாங்க. சோ வாங்க ஃபுல்லா ரிவ்யூ பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த வயல்ல வந்து வேலை செய்யறாக்கள் வந்து எப்படி வந்திருக்கணும்னு சொல்லி இங்க பாருங்க, ஒரு சைக்கிள் அங்கால ஒரு சைக்கிள் நிக்குது. அப்படியே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பேக்கை பாக்கக்குள்ள முந்திய காலத்துல அப்ப இந்த சண்டைக்கு முதல்ல எங்கட ஊர்லயா வந்து இந்த பேக் எடுத்தான் வந்து சந்தைக்கு கொண்டு போறவிய. இப்பதான் நான் இந்த பேக்கை வந்து பாக்குறேன் கன காலத்துக்கு பிறகு. இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சு கன காலத்துக்கு பிறகு நான் இப்பதான் இந்த பேக்கை வந்து பாக்குறேன். இங்க பாருங்க இந்த பேக் வந்து இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தண்ணி போத்தல ஒண்ணு. இது வந்து தண்ணி குடிக்கிற வயல் வேலைக்கு போகும்போது பக்கத்துல வந்து தண்ணிகள் வந்து பெருசா இருக்காது. நல்ல தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ வீட்டுல என்ன தண்ணி எல்லாம் கட்டிட்டு வருவீங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு லேடிஸ் சைக்கிள், அங்கால ஒரு ஜென்ஸ் சைக்கிள். ஆனா அங்க ஒர்க் பண்ற 2 பேருமே வந்து ஜென்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. இங்க பாருங்க, இப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் அவிய வந்து வயல்ல வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். அந்த மம்பட்டியை வச்சு வந்து அந்த வயலுக்குள்ள வந்து உழுது இருக்கிற பக்கத்தை எல்லாமே வந்து கொத்தி கொத்தி விட்டு கொண்டிருக்கணும். வாங்க போய் பாப்போம்ல. இப்படியே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புளிய மரம் இருக்கு. வந்தோடனே ஆரம்பத்துல ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது. ஆனா புளியங்காவண்டையுமே வந்து காணையில. இதுல பார்த்தா தெரியும் புளியங்காவண்டையும் காணையில. இங்க பாருங்க, விரல் விட்டு என்ற அளவுக்கு இப்படி 1 2 அப்படித்தான் இருக்கு. இங்க பாருங்க, பக்கத்துல இருக்குதா இல்லையன்னு சொல்லல. பட் இங்க உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்ல. அப்படியே இங்கால பாத்தீங்கன்னா இங்க பாருங்க லைனுக்கு பனைமரம் இருக்குது. அப்படியே மேல பார்த்தா இங்க பாருங்க நொங்கு இருக்குது. இந்த பனை மரத்துல எல்லாம் ஏற இயலாது. ஏன்னா இந்த பாருங்க இதுல வந்து இந்த கருக்கு மாதிரி இப்படி நீட்டு நெட்டா இருக்கு. இதுல ஏறுறது வந்து சேஃப் இல்ல. ஆனா பாருங்க அங்க பாருங்க 2 நொங்கு செட் மாதிரி அப்படியே ஃபுல்லா இருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று இருக்கு, அங்க பக்கம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுலயும் குள்ள குழியா இருக்குது. இதெல்லாம் புடுங்கி சாப்பிடுறதே வேற லெவல்லாம். ஓகே, எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க இந்த இடம் எங்க இருக்கு அங்க இருக்குன்னு வந்து ஸ்பாட் வந்து சரியா தெரியாம இருந்தது. இப்பதான் வந்து ஒரு அங்கிளை மீட் பண்ணி கேட்டாங்க. அவர் வந்து சொன்னது இது வந்து பெரிய விளாத்தி குளம் அப்படின்னு சொல்லி. சோ நீங்க யாராச்சும் பெரிய விளாத்தி குளத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வந்து வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த ரிவ்யூ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, வீடியோவை வந்து கண்டினியூஸா பாருங்க, அப்பதான் நீங்க எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பார்க்கலாம். அக்கா இது நல்லா இருக்குல்ல, குட்டி குட்டியா என்ன. இங்க பாருங்க இந்த பூ வந்து இந்த பூ எனக்கு பறிக்க விருப்பம் இல்ல. பட் உங்களுக்கு காட்டுறதா. இங்க பாருங்க இந்த பூ வந்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. வார வழியில கிடந்தது, பார்க்க நல்லா கிடக்குது. கண்ணுக்கு கவர்ச்சியா இருந்தா பாக்குறதுல தப்பு இல்ல தனி. சோ அத ஓகே, நாங்க வந்து இப்ப வயலுக்குள்ளதான் இறங்கி போறோம். வயலுக்குள்ள வந்து பாட்டாவோட வந்து போக இயலாது. ஸோ பாட்டாவை கலட்டி போட்டு தான் இறங்கி போகணும். முள்ளுகள் கிடக்கவும் தெரியல, பரவாயில்ல உள்ள போய் பார்ப்போம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த வயல் உழுதுருக்கிற இடம். அதாவது இந்த வெயில் காலத்துல வந்து வயல் வந்து செய்ய போறார்கள்.
இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த பாதையால தான் போகணும். இது வந்து பெரம்புன்னு சொல்றவைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ பாக்குறாங்க தமிழ்ல வந்து சொல்லுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும். பெரம்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே நாங்க உள்ள போய் பார்ப்போம். இத பாருங்க 2 ஐயாக்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். அப்படி இங்கே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தண்ணியெல்லாம் விட்டு கிடக்குது. இதால போகவே எல்லாம் இருக்குது. இங்க பாருங்க இந்த காலை எப்படி கிடக்குன்னு சொல்லி இங்கே இந்த வெயில் இப்ப எல்லாருக்குமே தெரியும் எப்படி வெயில் போயிட்டு இருக்கேன்னு. இந்த கொளுத்துற வெயிலுக்குள்ளேயும் பாருங்க அவங்க நின்று எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஓகே இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வயலுக்குள்ள இறங்கியாச்சு. இந்த பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்கா நிக்கிறேன் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இங்க பாருங்க தண்ணி ஓடுது. இந்த தண்ணி ஓடி இன்னொரு ஒவ்வொரு அந்த பாத்தி மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து விட்டுருக்கணும். ஓகே இங்க பாருங்க ஒரு ஐயா வந்து மீட் பண்ணிக்க நான் அவர்கிட்ட வந்து கேட்க போறேன் இதை பத்தி. ஓகே தாத்தா உங்களோட பேர் என்ன? யுவராசா. யோகராசாவா? எவ்வளவு காலமா வயல் வேலை செய்றீங்க? நாங்க இப்ப 30 வருஷம். 30 வருஷமா செய்றீங்களா? ஓகே உங்களோட இடம் எது? பள்ளிக்கூடம். பள்ளிக்குளம் வந்து ஓமந்து தானா? ஓமந்தேன. சொந்தமா வயல் வச்சுக்கிறீங்களா இல்லாட்டி நார்மலா வேலைக்கு? வேலைக்கு தான் போறேன். 30 வருஷமா வேலைக்கு போறீங்க. ஓகே இது என்ன செய்யிருக்கிறீங்க இதுல? நாங்க இப்ப பழக அடிச்சிருக்கிறோம். சேத்தால அடிச்சு நெல் எரிஞ்சிருக்கிறோம். தண்ணி வெட்டி விடுறோம் கடத்தி முளைக்கிறாக்கு. ஓகே நெல் வந்து போட்டுட்டீங்களா? ஓ போட்டாச்சு. நெல் போட்டாச்சா? நெல் போட்டாச்சு. ஓகே எப்ப இது உழுகுற அண்டே வந்து நெல்ல போட்டுருங்க. அண்டு இல்ல. அப்ப இது முதல்ல உழுது போடுதான் சேர்ந்து நாங்க நெல் ஊற விட்டு முளைக்க வச்சு தான் கொண்டு எரிக்கிறோம். அப்ப இதுக்கு தண்ணி இதெல்லாம் அங்கே இருந்து எடுக்கிறீங்க? குளத்து தண்ணி. ஓகே குளத்து தண்ணி. இப்ப இது வந்து 2 போகம் செய்யறதா 3 போகம்? 2 போகம் செய்யறோம். 2 போகம் என்ன? ஒன்று மழை இன்னொன்று வெயில் காலத்துல குளத்தை நம்பி செய்யறீங்க. குளத்தை நம்பி செய்யறேன். சிறுவோம் அது. சிறுபோகம் என்ன இது? சிறுவோம். ஓகே ஓகே ஓகே. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பாக்குற இடம் எல்லாமே வந்து நெல் வந்து போட்டாச்சுன்னு. நெல் போட்டாச்சு. இனி எத்தனை மாசத்துல இது முளைக்கும்? இது இப்ப 7 நாளா பயிர் தெரியும். 7 நாள்ல பயிர் வந்துரும் மேல. பே தெரியும் சாரி வந்து ஒரு தெரியுது பாருங்க வெள்ளையா. போட்டு கனகாலமே? நேத்து தான் போட்டோம். நேத்து தான் போட்டதா? போட்ட உடனே முளைக்குமா? முளைக்குது. நாங்க முளைக்க வச்சு நாங்க போடுறோம். முளைக்க வச்சுதா போடுறது? இந்த பாத்தீங்கன்னா இதுல வந்து நெல் இருக்குங்க. இது வந்து முளைக்க வச்ச நெல் தானே போடுறதாம். அதனால வந்து இது 7 நாள்லயே வந்து கொஞ்சம் பெருசா வளர்ந்துருமா? பெருசா வளர்ந்துருமா இல்ல கொஞ்சம் சின்ன இது? சின்னதா இருக்கும். சின்ன கண்டா வளர்ந்துருமே. சின்ன கண்டா வளர்ந்துருமா? அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சேத்துக்குள்ள காலையில வச்சாதான் கைக்கு சோறு வரும். அது சரிதான். நாங்கள என்னதான் இருந்தாலும் சாப்பிடறதுக்கு போற நெல்லு தானே. அத வந்து நாங்க உழைக்கத்தானே செய்யறோம். உழைக்கத்தானே செய்யறோம். அது சரிதான். நீங்க உங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் வீட்டுல இருந்து கட்டி கொண்டு வரதா இல்ல இது வயல்கார தருவினமா? வயல்கார தருவினம். வயல்கார தருவினம் என்ன? சம்பளம் என்ன மாதிரி? இங்க 3500 ரூபாய் போகுது. அதாவது நாள் வேலைக்கு தனியா இல்ல வயல் வேலைக்கு பெரிய காசு இருக்கா? இல்ல வயல் வேலை எந்த வேலையானாலும் 3500 ரூபாய் சம்பளம். வயல் வேலை எதா இருந்தாலுமே 3500 ரூபாய் என்ன? நீங்க வயல் ஃபுல்லா அந்த வயல் வந்து போட்ட பிறகு இந்த மருந்தெல்லாம் அடிக்கிறவையே தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மருந்தெல்லாம் அடிக்கிறதுக்கு எல்லாம் நீங்க தான் செய்வீங்க? நீங்க தான் செய்வீங்க என்ன? ஓகே ஓகே. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஐயாட்டு தான் வந்து நான் கதைச்சிட்டு இருக்கிறேன். உண்மையா சொல்ல போனா எனக்கு வயலை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இந்த ஐயா சொல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த வந்து கேட்டு நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன்.